மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பரமபிதா முன்பாக அவரை பரமபிதாவை தரிசிக்கிறார்களே. அதனால் யாரையும் அற்பமாய் எண்ணாதீங்க, அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுது. பாருங்கள், நம்ம சராசரி மனிதர்கள் தான் ஒருவருக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா திட்டிப்பாங்க. எப்படி திட்டுவாங்கன்னா, பன்னடா அப்படிம்பாங்க, ஒன்றும் தெரியாத மூடம்பாங்க, முட்டாளும்பாங்க, பன்னடம்பாங்க, தொடப்பம்பாங்க, செருப்பும்பாங்க. இப்படி சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, கோபத்தை அவங்க மீது செலுத்துவாங்க. அந்த கோபம் தனிமடியாக அவர் அந்த கோபம் வரும்போது இப்படி சொல்லி திட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு தென்னை மரத்தில் ஏறி இந்த தேங்காயை பறிக்கணும்னா, மரத்து மேலே ஏறி போய் அந்த பன்னடன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பன்னடை தான் அந்த மட்டையை சுற்றி இருக்கும். அந்த மட்டையை பிடிச்சி மேலே ஏறுவதற்கு அந்த பன்னடை இல்லைன்னா அந்த மரத்து மேலே ஏற முடியாது. அந்த பன்னடை தான் என்ன பண்ணுது, மரத்து மேலே ஏறுவதற்கு அந்த மட்டையை பிடித்து மேலே ஏறி காய்களை பறிப்பதற்கு உதவியாக இருக்குது. பனைமரமும் பாருங்களேன், அந்த பனைமரத்தில் ஏறும்பொழுது அந்த பனை நொங்குகளை பறிக்கும்போது, பனங்காய்களை பறிக்கும்பொழுது, பனை மட்டைகளை வெட்டும்போது அந்த பன்னடையை தான் சுற்றி இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அது உறுதியாக இருக்கும். அந்த கல், பதினேறு இதெல்லாம் இறக்குவதற்கு அந்த குலைகளை இது தாங்கி பிடிச்சிருக்கும். அப்போ நாமும் இந்த மரத்தில் ஏறுகிற பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த பனைமரம், அந்த பனை மட்டைகள் தான் அந்த பன்னடைன்னு சொல்லப்படுகிற அதுதான் அந்த மரத்தை ஸ்ட்ராங்காக கயிறு போல் அது சுற்றி இருக்கும். அதை பிடிச்சி தான் மேலே ஏற முடியும். பாருங்கள், ஒருவங்களை அற்பமாக எண்ணி பன்னடை உனக்கு என்ன தெரியும்னு சொல்கிறோம். அந்த பன்னடை தான் அந்த மரத்தில் உறுதியை கொடுக்கறது, ஏறுவதற்கு உதவியாக இருக்குது. அதே போல் ஒரு துடைப்பம் தான் வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு துடைப்பம் உதவியாக இருக்குது. ஆனால் விளக்கமாறுன்னு சொல்லி நம்ம பேசுவோம். அதே போல் செருப்பு ஒரு மனுஷன் நடந்து போவதற்கு பாதரட்சியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, முள் குத்தாமல் மனுஷனை பாதுகாக்குது. ஆனாலும் யாரையாவது நம்ம என்ன சொல்கிறோம், திட்டும் பொழுது அதால் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பாருங்கள், எதை அற்பமாக எண்ணுகிறோமோ அந்த அற்பமாக இருக்கிறது எல்லாருடைய உயிர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குது, அது அரணாக இருக்குது, அது உதவியாக இருக்குது, அது உறுதுணையாக இருக்குது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா.